கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் கிறிஸ்மஸ் நாளில் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தோடும் நீங்கள் வாழ என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம அந்த செய்திக்குள்ளாக கடந்து போகுவதற்கு முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளிலே இந்த ஜனங்களை சந்தித்து செய்தி கொடுக்க என்னை தயார்படுத்தியதற்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த IMTV நிறுவனத்திற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த கொடுக்கின்ற செய்தியால் மக்கள் தொடப்பட்டு அதன் மூலமாக யாராவது ஒருவராவது மனம் திரும்ப நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இன்றைக்கி எல்லோரும் நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. அதுக்கப்புறமா நிறைய காரியங்கள், உறவினர்களை சந்தித்து கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் ஆசிரமத்துக்கு போயிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களால் முடிந்த சில உதவிகளை செய்திருப்பீர்கள். இப்போ நம்ம அந்த கிறிஸ்மஸ் செய்தியை இப்போ கடந்து போக போகிறோம். இதில் யூஸ்வலாக எல்லாரும் கிறிஸ்மஸ் பிறப்பு பற்றி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறது கிறிஸ்து பிறப்புடன் காணப்பட்ட அபூர்வங்கள். 3 காரியத்தை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேச போகிறேன். ஸோ அந்த பிறப்பில் சம்பந்தப்பட்ட அபூர்வமான காரியங்கள் என்னென்னலான்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக காலம் நிறைவேறின போது, அதற்குரிய வேத வசனத்தை எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, முதலாவதாக காலம் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் அவர் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் காலம் தாழ்த்துகிறவர் அல்ல, காலம் தவறுகிறவர் அல்ல. ஒரு வினாடி கூட அவர் பிந்த மாட்டார். அவருடைய கால அட்டவணை முழுவதுமாக பூர்ணமானது. காலம் நிறைவேறின போது குமாரனை தேவன் இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். அவர் இந்த உலகம் உருவாக்கும் படும் முன்பதாகவே அவருடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று தெரிந்து கொள்ளப்பட்டார். மனிதன் பாவம் செய்தான்ல, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தப்போ அதை கர்த்தரை எந்த விதமான ஆச்சரியத்தையும் தேவனுக்கு அது தரவில்லை. ஏன்னா ரட்சிப்பு என்ற ஒரு பெரிய மகத்தான சாதனையை அவர் புரிய காத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட ராயனுக்காக காத்திருந்தார். அகஸ்தராயன் காலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. மீகா 5:2 மீகா என்ற தீர்க்கதரிசி அவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று கூறியிருக்கிறார். ஸோ அந்த வசனத்தெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நேரம் வாய்க்கும்பொழுது இதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், படிங்க, தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கலிலேயாவில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதனும், அதுக்கப்புறமா ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்ணும் நிச்சயிக்கப்படுகிறார்கள். இவங்க 2 பேரும் யாருன்னே அறியாத ஒரு ராயன் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 70-80 மைல் தூரத்திற்கு பெத்லகேமிற்கு ஒரு கடினமான பயணம் மேற்கொண்டார்கள். அவர்கள் பெத்லகேம் சேர்ந்தவுடன் ஒரு குமாரனை பெற்றார்கள். தேவன் திட்டம் அங்கே இம்மி கூட மாறவே இல்லை. அந்த கரெக்டாக அந்த காலத்தில் அதை நிறைவேறி கொண்டிருந்தது. தன் குமாரனை அவர் அனுப்பினார். கிறிஸ்து சரி, ஏன் இதுக்கு முன்னாடி பிறக்கலை அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு வேத வினா எழும்பலாம். அப்போது சரியான வேளை வரும் வரை அவர் காத்திருந்தார். அது அவர் என்ன நினைத்தார்
செஞ்சாருன்னா தேவன் இதுவே சரியான தருணம் என்று காத்திருந்தார். ரோமர் அதிகாரம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரோமருடைய ஆட்சி உலகம் முழுவதும் பரவி இருந்தது. சீஷர்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்ல அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் தான் மேசியா வரப்போகிறார் அப்படின்ற அவர்கள் எந்த வேளையும் எந்த நாழிகையிலும் அவர் வரவிருக்கலாம் என்பதை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யோவான் 2:4 பார்த்தீங்கன்னாக்கா என் வேளை இன்னும் வரவில்லை. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து கடிகாரத்தின் மீது கண்ணோக்கமாக இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறமா யோவான் 12:23 மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. தேவனுடைய மிகப்பெரிய அன்பளிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நிறைவேறின காலம்தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஸோ முதலாவதாக நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா காலம் நிறைவேறின போது நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கூட காலம் நிறைவேறின போது நம்ம வந்து படித்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை மிஷினரி பாதையில் இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வந்து தாமதமாக நடைபெறலாம். ஒருவேளை திருமணம் தாமதமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தையே பிறக்காது. ஆனால் நமக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸோ அந்த குறித்த காலத்தில் நமக்கான திட்டத்தை அவர் அழகாக நிறைவேற்றுவார். நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா கஷ்டப்படுறோம். இப்போது இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா எல்லா பசங்களும் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. அப்போ வந்து ஒரு சிலரால் தான் அந்த கட் ஆஃப் மார்க் வாங்க முடிந்தது. நிறைய பேர் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டேன். அப்போ வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அடுத்த வருஷம் நம்ம திருப்பி ஒரு தடவை நீட் எழுதலாம், அந்த ஒரு வருடம் நம்ம வந்து அதுக்காக நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உனக்கான ஒரு திட்டம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருப்பார். மருத்துவர் ஆகிறது மட்டும்தான் வந்து கிடையாது, எத்தனையோ பணிகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதுவாக மாறணும்னு ஆசைப்படுறோம். அது கர்த்தருடைய திட்டம் தானா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் என்னுடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் என் மகளையோ என்ன மகனையோ என்ன செய்ய போகிறாரு, என்ன படிக்க சொல்கிறாரு, இதெல்லாம் நாம் அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஸோ இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த நன்னாளில் காணப்பட்ட அபூர்வம் ஒன்று என்னென்னா காலம் நிறைவேறின போது அந்த குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் குறித்த அந்த கனப்பொழுதில் தன்னுடைய குமாரனை அவர் இவ்வுலகுக்கு இரட்சகராக அனுப்பினார். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கா கிறிஸ்துவின் பிறப்பு மிக பிரத்யேகமானது, அது ஒரு அபூர்வமானது. என்னன்னாக்கா கலாத்தியர் 4:5 இப்போ தான் பார்த்தோம். அவர் வந்து ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். இப்போது இதில் பார்த்திங்கன்னா மரியாளை சிருஷ்டித்தவர். அப்போ மரியாள் வந்து சிருஷ்டித்தவரையே உருவாக்குகிறார். மரியாளை படைத்தவர் யார்? தேவன். அந்த அவருடைய குமாரனை அவர் வந்து உருவாக்குகிறார். சிருஷ்டித்தவரை மரியாளே உருவாக்குகிறார். என்ன ஆச்சரியம்னாக்கா எரேமியா 31:22 கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். அது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஸோ மரியாள் வந்து மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் கர்த்தருடைய பார்வையில் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவள், பரிசுத்தமானவள். அதனால தான் அவள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அதுக்கப்புறமா அவள் வந்து பிரித்து வைக்கப்பட்டாள். அவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை கவனிங்க. அந்த பரந்த விண்வெளியில் இந்த ஃபுல் உலகத்தையே படைத்தவர்
மரியாளுடைய கர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக ஒரு அந்த ஸ்கேன் பண்ணுறப்போ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்லாம் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளே குழந்தையோட உருவம் உங்களுக்கு ஸ்கேன் மூலமாக காட்டப்படுகிறது. அதே போல் அந்த காலத்தில் ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போ மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது ஒரு சிறு புள்ளியாக கர்ப்பத்திலே அவர் காணப்பட்டார். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த எப்பவுமே குழந்தை பிறந்ததுன்னா அந்த விரல்களெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும்ல, அப்போ அந்த விரல்களை அவர்கள் வருடி கொடுக்கும் பொழுது இந்த விரல்கள் தான் சமுத்திரத்தை குடைந்து எடுத்தவை, மலைகளை உயர்த்தினவை, நட்சத்திரங்களை ஆகாயத்தில் தொங்க விட்டவை என்று வியந்திருப்பாளோ. யோசிச்சு பாருங்க, தன் வயிற்றிலே தன் கர்ப்பத்திலே பிறந்த அவர்தான் இரட்சகர் என்று அவங்க எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளோட கன்னங்கள்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போது அதை முத்தமிட்டும் போது இவர்தான் நித்திய தேவனின் கன்னங்கள் என்று அவள் அறிந்து முத்தமிட்டு இருப்பாளோ. அதுக்கப்புறமா அப்படி அவள் யோசித்திருக்கிறப்போ அவள் மனதில் எப்படி ஒரு உணர்ச்சி பொங்கி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த குழந்தை பாலகன்தான் ஒரு நாள் அனைவரையும் ரட்சிப்பார் என்று அவள் உணர்ந்திருப்பாளோ. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவள் மனதில் தோன்றி இருக்கும்பொழுது எவ்வளோ பெரிய மனக்கிளர்ச்சி உண்டாயிருக்கும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தெய்வீக பிதாவானவர், அவரை அனுப்பினதை நாம் காண்கிறோம். அதுக்கப்புறமா பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே உள்ள ஒரு பூரணத்தை அது காண்பிக்கிறது, ஒரு தவிர்க்க முடியாத பந்தத்தை அது காண்பிக்கிறது. இந்த இது எதனால் நம்ம விளங்கி கொள்கிறோம் என்றால், இந்த அற்புதமான கர்ப்பம் தரிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறமா மனித குமாரன் பிறந்ததின் நோக்கம் நாம் தேவனுடைய புத்திரர்களாக வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய நோக்கம். அதுக்கப்புறமா இது பிறப்பை மட்டும் நம்ம கொண்டாடல. இன்னைக்கு மறுபிறப்பை, அதாவது ஆவியிலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்துகிறார். யோவான் 1:12 சரித்திர பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் நாம் நம்முடைய ஆவியிலே மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் என்பது. நம்மளுடைய இருதயத்தை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு திறந்து கொடுக்க தயாராக உள்ளோமா? அப்படி இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மனதிற்குள்ள வருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஜன்னல்லாம் அடைச்சி வச்சிங்கன்னா காற்று உள்ளே வருமா? வராதில்ல. ஒரே புழுக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஜன்னல்லாம் திறந்து வச்சோன்னா காற்று அழகாக உள்ள வீசும், நல்ல வென்டிலேஷன் இருக்கும், நம்ம இயற்கை காற்றை சுவாசிக்க முடியுது. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு அதிசயமாக படைக்கப்பட்ட நம்மளுடைய உறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம அந்த காற்றை சுவாசித்தாதான் நுரையீரலுக்குள்ளே போய் அந்த காற்றானது சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அசுத்த காற்று வெளியேற்றப்படுகிறது. எதுவுமே நம்ம அனுமதித்தாதான் நடக்குது. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம அனுமதித்தாதான் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை கையாள முடியும், நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக வாழ முடியும், ஒரு அற்புதத்தை காண முடியும். ஸோ ரெண்டாவது கிறிஸ்துவினுடைய பிறப்பு மிக பிரத்யேகமானது. நம்ம முதல்ல பார்த்தது காலம் நிறைவேறின போது, ரெண்டாவது கிறிஸ்துவின் பிறப்பு மிக பிரத்யேகமானது. மூன்றாவது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மத்தேயு 1:21 பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்மளை ரட்சித்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தியத்தை அறியாதவர்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்று சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்மளுக்காக பாவ நிவாரண பலியானார். இயேசு தனக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கவில்லை. ஏன்னா அவர் ஒரு பாவமும் அறியாதவர், அவர் ஒரு பாவமும் செய்யாதவராக காணப்பட்டபடியினால் அவர் தனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நினைச்சிருந்தா அந்த
பாடுகள்ல இருந்து ஒரு நொடி விலகி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பாவம் மேலோங்கி காணப்பட்டதுனால தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு மகத்தான இரட்சகர். அதுக்கப்புறமா இதில் காணப்பட்ட இன்னொரு அபூர்வம் என்னன்னா, சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். மத்தேயு 2:1 அது ஒரு சிறந்த ஒரு ஆச்சரியமான காரியம். அவங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாருங்கன்னாக்கா, அவங்க பாபிலோனிலிருந்து வந்திருக்கக்கூடும். அரசர்கள் அவங்க அந்த காலத்தில் தாங்கள் அடிமைப்படுத்திய நாடுகள்லேருந்து ஞானிகள் இருப்பாங்க பாருங்களா, அவங்களோட உதவியையும் அவருடைய ஆலோசனைகளையும் கேட்பது வழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா, சரி ஏன் இந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த கொடியதும் ஆபத்துக்கள் நிறைந்ததுமான பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பிக்க செய்தது இந்த கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம் தான். அதுக்கப்புறமா மத்தேயு 2:16 அவர்கள் பிரயாணம் பண்ண எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 2 ஆண்டுகள். ஏரோது கட்டளை என்ன சொன்னாருன்னா, 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டும். அப்போது கால்குலேட் பண்ணி பாருங்களேன், அந்த ஞானிகள் பிரயாணப்பட்டு வரும்பொழுது 2 ஆண்டுகள் கழிந்து அந்த கிறிஸ்து பிறப்பை பார்த்தார்கள். ஏரோது 2 ஆண்டுக்கு குறைவாக இருக்கின்ற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். இது ஆராய்ச்சி மூலமாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளன. அப்புறம் இந்த ஞான சாஸ்திரிகள் பார்த்திங்கன்னா, அவங்க வயதில் முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஞானத்தில் தேறினவர்களாக, ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த இறையியல் நிபுணர்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாததுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு சுவிசேஷத்தின் நற்செய்தி நம்மளுக்கு அறிவித்தது. இந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் அவர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திரத்தின் மூலம்தான் அந்த சுவிசேஷத்தின் கருத்தை விளங்கி கொண்டார்கள். மத்தேயு 2:11 அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். எவ்வளோ பெரிய ஞானிகள் இல்லை, அவங்க அப்படி பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. அந்த குழந்தை தாழ்மையானவர், விசேஷித்த பக்தி. அவங்களுக்கு இந்த குழந்தை ஒரு உலக இரட்சகர், யூதர்களின் ராஜா, இந்த மக்களை ரட்சிக்க பிறந்தவர் என்பதை அறிந்திருந்தபடியினால தான் அந்த குழந்தையை காணும் பொழுது அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். இது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. அதுக்கப்புறமா அவர்கள் என்னெல்லாம் வெகுமதிகளை பரிசளித்தார்கள்னா, பொன், தூபவர்க்கம், இன்னொன்று என்னன்னாக்கா வெள்ளைப்போளம். அந்த பொன் எதை குறிக்கிறது என்பதை பார்த்தாக்கா, பிரதான இந்த அவங்க படைத்த அந்த 3 பொருட்களும் அர்த்தமுள்ளவைகள். பொன் எதை குறிக்கிறது என்றால் ராஜரீகத்தின் அடையாளம். தூபவர்க்கம் பிரதான ஆசாரியத்துவம் புரிதல். வெள்ளைப்போளம் நறுமணம் அளிப்பது, சுகமளிப்பது. அவருடைய அடக்கத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் என்பதை வெள்ளைப்போளம் குறிக்கின்றது. ஸோ அந்த பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். பொன் ராஜரீகத்தின் அடையாளம். அதுக்கப்புறமா தூபவர்க்கம் பிரதான ஆசாரியத்துவம் புரிதல். வெள்ளைப்போளம் என்கிற சுகந்த வர்க்கம் நறுமணம் அளிப்பது, சுகம் அளிப்பது. அவருடைய அடக்கத்திற்கு, அவர் மரிக்கும் பொழுது அவருடைய அடக்கத்திற்கு மரித்த பிற்பாடு உபயோகப்படவிருந்ததை அர்த்தப்படுத்தியது. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக காணப்படுகின்றது. அதுக்கப்புறமா ஏரோது ராஜா என்ன பண்ணான்னாக்கா, கட்டளைப்பட்ட 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்ததோடு மட்டும் இல்லை, இன்னொரு கட்டளை என்ன, இவங்க சாஸ்திரிகள் அந்த குழந்தையை சந்தித்த பிறப்பாடு அவங்கள ஏரோதை பார்க்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்தார்கள், ஏரோதுடைய கட்டளையை புறக்கணித்தார்கள். ஆனால் மனுஷராகிய நாம் என்ன பண்ணுறோம்,
மனுஷருக்கு பிரியப்படுத்துகிறோம், தேவனுடைய காரியத்தை தள்ளி போடுகின்றோம், மனுஷருக்காக காத்து கொண்டிருக்கிறோம், மனுஷர்களுக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது ஐயோ இந்த காரியத்தை எனக்கு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய காரியம்தான் முக்கியம் அப்படின்னு பலனை அவருக்கு தருகின்றோமா? முதன்மையாக அவரை நாம் சேவிக்கின்றோமா? இல்லை மனுஷருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறுவதால் விசுவாசத்தின் வழியில், கீழ்ப்படிதலின் வழியில், பரிசுத்தத்தின் வழியில் நடந்து பரம வாசஸ்தலத்திற்கு செல்லும் பாதையில் தேவனுடைய பிள்ளைகளுடன் அவர்களும் செல்லுவார்கள். இதில் இந்த கூட்டத்தோடு நாமும் செல்ல தயாராக இருக்கின்றோமா? ஏன்னா ஞானிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால் ஏரோதை பார்க்க போகாமல் வேறு திசை நோக்கி சென்றார்கள். அப்போ இவங்க அந்த பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்ம மனிதனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு, மனிதனை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டு, மனிதனுக்காக காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி இந்த கூட்டத்தோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ மூன்றாவது காரியம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்து பற்றி இயேசுவானவரை கூறியிருக்கிறார். இந்த கிறிஸ்மஸை பற்றி இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், ஒரு அபூர்வம் தானே. இயேசுவானவர் தாமே தன் பிறப்பை குறித்து கூறியிருக்கிறார். அதை அபூர்வமாக விளக்கியும் இருக்கிறாரு. லூக்காவில் பார்த்திங்கன்னா இயேசுவின் பிறப்பை பற்றி லூக்கா எழுதியிருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா மரியாளும் எலிசபெத்தின் அனுபவத்தின் அடிப்படையில் அதை எழுதியிருக்கிறாரு. யோவான் பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்காருன்னா, நித்திய வார்த்தை மாம்சமானது என்று எழுதியிருக்கிறார். தன்னுடைய ஒரே குமாரனை 3:16 கூறியிருக்கிறது போல தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்று அவர் கூறியிருக்கிறார். மத்தேயு யோசேப்பினுடைய அனுபவங்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை பற்றி கூறியிருக்கிறார். இயேசு லூக்கா 20வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவர் அந்த கிறிஸ்துமஸ் சம்பவங்களை விவரிக்கிறாரு. லூக்கா 20:13 தன் சொந்த குமாரனை அனுப்பினால் அதில் ஒரு கதை வரும். என்னென்னா, ஒரு நிலத்தை ஒரு எஜமான் ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போவார். இப்போ நம்ம கூட நிறைய பேர் நிலம் வச்சுருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடம் வேறு இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தர்கிட்ட விட்டுட்டு போவோம். அப்போ நம்ம போய் ஏதாவது பிரச்சனை வரும், போவோம், அதை கேட்போம். அதே மாதிரி இவன் வெளியூர் பயணம் முடித்து விட்டு இந்த எஜமான் திரும்பி வரான் சொந்த ஊருக்கு. அப்போ அந்த நிலத்தில் பயிரிட்டது மற்ற எல்லாமே கேட்கறதுக்காக ஆட்களை அனுப்புவான். அந்த வேலையாட்களை கொண்டு போட்டுடுறாங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சரி எல்லா வேலையாட்களையும் அவன் அசட்டை பண்ணுறான், கொன்று போட்டுடுறான். தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்புனா அவனுக்கு அந்த பயம் இருக்கும், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவான் அப்படின்னு சொந்த குமாரனை அனுப்புகிறான். ஆனால் அந்த சொந்த குமாரனையும் கொலை செஞ்சு போட்டுறான். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு வருவதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக நோவா காலத்தில் அக்கிரமம் பெருகினது. மனுஷனை ஏன் படைச்சன்னு கர்த்தர் மிகவும் மனம் வருந்தினார். அப்போ பார்த்திங்கன்னா கர்த்தர் நோவா மூலம் நிறைய தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய தீர்க்க தரிசிகளை அனுப்பினார், யாருமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா தன் சொந்த குமாரனையே அனுப்பினார். தேவன் இயேசுவை மனிதனாக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவரை கொலை செய்தோம். அப்போது நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். இப்படி நமக்காக பாடுபட்ட கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்மஸ் நல்நாளில் அதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் பிறப்பை மற்றும் அறிந்து கொண்ட நாம் இந்த அபூர்வங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்து பிறப்பை பற்றி கர்னல் ஜேம்ஸ் இர்வின் என்ன கூறியிருக்கிறார்னா, அவர் சந்திரன் மீது இறங்கி நடந்த 2ஆம் மனிதர். அவர் என்ன சொன்னாருன்னா, மனிதன்
அந்த சந்திரன் மீது இறங்கி நடப்பதை காட்டிலும் இயேசுவானவர் பெத்லகேமில் பிறந்ததும் உலகத்தில் நடந்ததும் தான் ஒரு மிகப்பெரிய அற்புதம் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். எப்பவுமே ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப அதனோட அருமை தெரியாது. அதை இழக்கும் போது தான் அதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், ஐயோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இழந்து விட்டோமே என்று. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார், நம்மளுடைய அருகாமையில் இருக்கிறார், நம்ம உள்ளத்திற்கு வர தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம அசட்டையாக இருக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, கென் கேட்லர் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண சத்திரத்தில் தான் அவர் ஊழியம் செய்த காலங்களில் தங்கினார் என்று பார்க்கிறோம். அதுவும் அது 1 ஸ்டார் ஹோட்டல், 1 நட்சத்திர ஹோட்டல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஊழியரோ இல்லை மெசேஜ் கொடுக்க போகிறோம்னாக்கா நம்ம தங்குவதற்கான வசதிகள் இருக்கிறதா, நல்ல ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருக்காங்களா, அது ஒரு 5 ஸ்டாராக இருக்குது, அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பார்த்ததா சரித்திரமே கிடையாது. அது அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் தாழ்மையை பின்பற்ற தயாராக இருக்கணும். அவர் எந்த இது கொடுத்தாலும் அவர் திருப்தியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தான் குறியாக இருந்தார். அதுக்கப்புறமா இவ்வளவு காரியத்தை செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கப்புறமா நம்முடைய இருதயத்தில் அவரை வரவழைக்க தயாராக இருக்கிறோமா? வருஷம் முழுவதும் அப்படி அவரை ஏற்றுக்கொண்டால் இந்த ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது, வருடம் முழுவதும் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தான். ஸோ இந்த வாழ்நாட்கள் முழுவதும் அவரையே தினம்தோறும் அன்பளிப்பாக ஏற்றுக்கொண்டு அவரை அனுபவிக்கும் நீண்ட கிறிஸ்மஸ் தினமாகிய இருக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நம்ம இந்த 3 அபூர்வங்களை பார்த்தோம். காலம் நிறைவேறின போது, குறித்த காலத்தில் தேவன் தன் குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். 2வதாக நம்ம பார்த்தது கிறிஸ்துவின் பிறப்பு மிக பிரத்யேகமானது. மரியாளை அவர் ஏற்றுக்கொண்டது, அதுக்கப்புறமா மரியாள் மூலமாக கர்ப்பம் தரித்தது, அதுக்கப்புறமா சாஸ்திரிகள் எருசலேமுக்கு அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த பாலகனை வணங்கினது. இது எல்லாம் மிக அற்புதமான காரியம். அவர்கள் படைத்த பரிசுகள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக காணப்பட்டது. 3வதாக பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்மஸ் பற்றி இயேசுவானவரே கூறியிருக்கிறார். லூக்கா 20 நேரம் கிடைக்கும்பொழுது எடுத்து பாருங்கள். அதில் அவருடைய பிறப்பை பற்றி தாமே, இப்போது நம்ம பிறப்பை பற்றி நம்மளே கூற முடியுமா? தெரியாதுல்ல நம்மளுக்கு. ஆனால் இவர் ஒரு இரட்சகர், இவர் ஒரு யூதர்களின் ராஜா என்பதை அறிந்தவராக தன்னுடைய பிறப்பை பற்றி தாமே கூறியிருக்கிறார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? அப்படி ஏற்றுக்கொண்டு நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறோமா? ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பாரம் நம் மனதில் இருக்கணும். நான் நிறைய பேரிடம் பேசும்பொழுது நான் சொல்லுவேன், எப்பவுமே சுயநலமாக இருக்காதீங்க. ஏன்னா சுயநலமாக இருந்தால் நம்ம சார்ந்தவங்களை தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். அதே மற்றவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய ஒரு தருணம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லலாம். ஏதாவது அவங்களுக்காக நம்ம செய்யும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவத்தர் இருக்கிறாரு, அவர் மூலம் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அவர் எனக்காக செய்த அற்புதங்களை எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் யாராவது ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுங்க. அந்த கர்த்தர் கண்டிப்பாக இந்த நாளும் இனி வரும் நாட்களையும் உங்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக வாழவும் உங்களுக்கு கற்றுத்தருவார். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். மறுபடியுமாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தோடு முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்து பிறப்பு ஏசப்பா
மிகவும் ஆச்சரியமானது ஆண்டவரே, மிகவும் அற்புதமானது, அபூர்வமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, குறித்த காலம் நிறைவேறின பொழுதுதான் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு மிகவும் பிரத்யேகமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துமஸை பற்றி இயேசுவானவரே கூறியிருப்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் கர்த்தாவே. இதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வேதத்தில் கூறியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் நடந்து கிறிஸ்மஸ் நாட்களிலும் இனி வரும் நாட்களிலும் ஏசப்பா உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க எங்களுக்கு நல்ல ஒரு மன ரம்யத்தை கற்றுத்தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. எல்லாரும் ஏசப்பா அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தா. அவருடைய பண தேவைகள் மற்ற என்ன தேவைகளோ அவற்றை எல்லாவற்றையும் நீர் சந்தித்தரலும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஏசப்பா. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் நீர் அவர்களோடு இருந்தருளும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.